அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். தானியேல் 3:27 பாருங்களேன். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருக்கிறதை கண்டார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளையில போடுற. சில நேரம் பாருங்க, சுவிசேஷத்திற்காக நம்ம தைரியமா நிக்கணும். பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது பின்வாங்க கூடாது. நம்ம தைரியமா நிக்கணும். இவங்க நின்னாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லன்னாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. இவங்க பண்ணதா பார்த்தோன்னே கடுப்பாயி அந்த எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு ஆக்குறாங்க. கூட்டிட்டு போனவங்க அப்படி இறந்து போறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஹீட்டு தூக்கி போடுறாங்க. எல்லோரும் பாக்குறாங்க. ஒரு ஆச்சரியம் விளங்குறது என்னன்னா, 3 பேரை தூக்கி போட்டாங்க. 4வது யாரோ வாக்கிங் போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி 4வது நபர் இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் ஒரு அக்கினி சூளையில நடந்து போறாங்க. டோட்டலி சூப்பர் நேச்சுரல். நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், உங்களுடைய பாதை இந்த மாதிரி ஒரு பாதை தான். இதுல நடக்கவே முடியாது. ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடியாலே நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதையில நடப்பீங்க. சுற்றி உள்ளவங்க வியத்து போயிடுவாங்க. அப்படியே அரண்டுருவானுங்க பாருங்க, எப்படா இவ அப்படி பண்றான். உங்களுக்கு விரோதமா செய்வினை கட்டுகள் இருக்கலாம், பில்லி சூனியங்கள் இருக்கலாம், பிசாசின் தந்திரங்கள் இருக்கலாம். என்ன பண்ணாலும் சரி, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, ஒன்றும் பழிக்காது. நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வாழ்வீங்க. ஆமென். என்ன நடக்குது பாருங்க, வெளியே வர சொல்றாங்க. இவங்க வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஆச்சரியம் விளங்குகிறது. என்னன்னா, அக்கினி பேலன்ஸ் செய்யவில்லை. நான் சொல்லுகிறேன், அக்கினி பேலன்ஸ் செய்யாது. உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட பிசாசு என்னவெல்லாம் செஞ்சானோ அது பேலன்ஸ் செய்யாது. 2வது என்ன போட்டிருக்கு, அவருடைய தலைமயிர் கரங்கவில்லை. அவங்க பாடியில எந்த பிரச்சனையுமே ஏற்படல. அடுத்து அவருடைய சால்வை, அவனோட ட்ரெஸ்ல கூட ஒண்ணும் ஆகல பாருங்க, ஷால் கூட ஒண்ணும் ஆகல. அடுத்து என்ன போட்டிருக்கு, அவங்க மேல அக்கினியின் மனம் கூட வீசவில்லை. அப்படின்னா என்ன, பிரச்சனையில இருந்து வெளியே வர்றீங்க, அந்த பிரச்சனைக்கான ட்ரேஸ் கூட உங்க பாடியில இருக்காது. அவன் அப்ப ஒரு வியாதியோட இருக்கிறீங்களா இருக்கும். நான் சொல்றேன் ப்ராஃபட்டிக்கா, ஆண்டவர் சுகப்படுத்தி வெளியே கொண்டு வருவார். எப்படி இருப்பீங்கன்னா, நீங்க கொழுத்த கன்றுகளை போல. ஆனா இவனை முடியாம இருந்தான் அப்படின்னு கேட்கிற விதத்துல கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாக வைப்பார். ஒருவேளை தரித்திரத்தோடு கடனோட இருக்கிறீங்களா, ஆண்டவர் இதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். உங்களை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, எப்பா நீ அப்பா இது இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படு, இன்னைக்கு என்ன வாழ்க்கையை மாறி போச்சு. அவன் இது கர்த்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. எனவே அக்கினி பேலன்ஸ் செய்யாது. ஏன்னா உங்க மேல அதை விட பெரிய அக்கினி இருக்கு. அவன் நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எனவே அக்கினி பேலன்ஸ் செய்யாது. பிசாசின் தந்திரங்கள் பழிக்காது. மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த சூழ்ச்சிகள் ஒன்றுமில்லாமல் போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாயும் செய்வார், உங்களுக்காகவும் செய்வார். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாயிருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.